நமக்குள்ள சின்ன சின்ன சண்டை வந்திருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சிட்டு நின்றுருக்கோம். ஆனால் இனி நான் உங்கள் வீட்டு மாப்பிள்ளை, உன் தங்கச்சி கூட வாழ போகிறேன், உனக்கு உறவாக போகிறேன். இனி எதுக்கு பழசலாம், அதெல்லாம் மறந்துடலாமே. ரொம்ப சந்தோஷப்படாத பிரபு. நான் என் தங்கச்சிக்காக தான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டேன். நாளை பின்ன நீ அவளை ஏதாவது ஹர்ட் பண்ணுன்னு தெரிஞ்சது, சேது. மாமா என்னப்பா ஃபீல் பண்றியா? சச்சா அதெல்லாம் இல்லை மாமா. உனக்கு இதை விட நல்ல வாழ்க்கை அமையும் சேது. நானு உனக்கு ஏத்த பொண்ணை கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வாப்பா வா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, உன் மனசுக்கேத்த வாழ்க்கை உனக்கு அமையும். தமிழ், நீயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன்னோட அத்தனை கவலைக்கும் இவதான் மருந்து. இவளை இருக்க புடிச்சுக்கம்மா, இவளை விட்டுறாத. இவதான் உன் வாழ்க்கையிலேயே நீ சம்பாதிச்ச பெரிய சொத்து. நீ உன் வாழ்க்கையில எதை வேணாலும் இழக்கலாம், ஆனா இந்த சொத்தை மட்டும் இழந்துடாதம்மா. இத உன்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு நிறைய சதி நடக்கும். பிரச்சனைகள் உன்னை சுத்தி சுத்தி விரட்டும். என்னானாலும் நீ இவளோட கைய இருக்க புடிச்சுக்கம்மா. உன் ரத்தத்தை காப்பாத்த நீ பண்ற இந்த போராட்டம் எல்லாமே வெற்றியா முடியும் தாயி. நல்லா இருமா, நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி. நல்லா இருக்கணும் தாயி. வரும். வாங்க. போயிட்டு வரோங்க. வாங்க. ஏன் அமுதா, சாமியாருக்கு தமிழ் காசு கொடுத்து பேச சொல்றாளோ? யாருக்கு தெரியும், செஞ்சாலும் செய்வா அவ. என்ன ஜானு? கோவில்ல திருக்கல்யாணம் நடக்க போகுது, நம்ம போய் பார்க்கலாம். அந்த பையன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினானா? எங்க, அதான் முடியாதுன்னு முறுக்கிக்கிட்டு ஓடி போயிட்டாப்லையே. ச்சே பாவம், அந்த பொண்ணால எவ்வளவு அவதிப்படுறானோ. அதான் தாலி கட்ட மாட்டேங்கிறான். என்னம்மா சொல்ற? அந்த பொண்ணு என்ன பண்ணிட போகுது? பின்ன கல்யாணம் ஆகி இவ்ளோ நாள் ஆகுது, இன்னும் அவன் விலகியே இருக்கானா? இவ தொல்லை தாங்க முடியாம தானே. இல்லனா அந்த பொண்ணுக்கு எதுவும் குறை இருக்கோ என்னவோ? பார்க்க நல்ல பொண்ணாதான் இருக்கு, என்ன குறையோ? அதெல்லாம் சேர்ந்து வாழ்ந்து பார்த்தா தானே புரியும். நமக்கு என்ன தெரியும்? சிபி, நீ சம்யுக்தாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டவன். உன்னால ஒரு ஃப்ரெண்டா கூட அந்த பொண்ணை நம்ம வீட்டுல வச்சுக்க முடியலையே. ஆனா இப்ப வரைக்கும் நீ தமிழ் கூட வாழ்ந்துட்டு தான் இருக்க. ஒன்னா பேசி சிரிச்சுட்டு தான் இருக்கீங்க. தமிழ் உனக்கு பிடிக்காம இருந்திருந்தா இத்தனை நாள் நீ வாழ்ந்திருக்கவே முடியாது. சிபி, உங்க 2 பேருக்கும் கடவுள் போட்டு முடிச்சு தமிழ் உனக்காகவே பிறந்தவ. அதனாலதான் எங்கேயோ பிறந்து வளர்ந்து ஏன் கண்ணில் பட்டிருக்கா, அதுக்கப்புறம் உன் கண்ணில் பட்டிருக்கா. தமிழ் உனக்காக பிறக்கலனா யார் நினைச்சிருந்தாலும் உங்க கல்யாணம் நடந்திருக்காது சிபி. நீயே யோசிச்சு பாரு. தமிழுக்கு முன்னாடி தமிழுக்கு பின்னாடின்னு உன் வாழ்க்கைய கொஞ்சம் பிரிச்சு பாரு. என்னப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாமிக்கு திருக்கல்யாணம் நடக்க போகுது. இங்க இருக்கிற எல்லாரும் அவங்க மனைவிக்கு தாலி கட்டிட்டீங்களா?
இதோ அந்த பொண்ணு கழுத்துல மட்டும் மஞ்சள் கயிறை காணோம். அந்த பொண்ணோட புருஷன் கட்ட மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. இல்லம்மா, இந்த சடங்கு மேல நம்பிக்கை இல்லாதவங்க, இந்த சடங்கை செய்யாதவங்க இந்த திருக்கல்யாணத்துல கலந்துக்க கூடாது. அது தெய்வ குத்தமாயிடும். நீங்க சபையை விட்டு போயிடுங்க. ஐயா, நான் தாலி கட்டுறேன். ஜெயராணிய பத்தி அதான் உங்க அம்மாவை பத்தி விசாரிக்க சொன்ன. அவன் காரைக்குடிக்கு போனவன் ஜஸ்ட் இன்னைக்கு இப்பதான் வந்தான். உன் குடும்பத்தை பத்தின எல்லா தகவலையும் புட்டு 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 வச்சிட்டான். நீ தமிழரசி செல்வரத்னங்கிறது, உங்க அப்பா செல்வரத்னம் ஓடி போனது, உங்க கல்யாணம் நின்னது, அடடடடடா. அதுக்கப்புறம் நீ சென்னைக்கு வந்து உன் அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு ஜனா கூட சேர்ந்து இப்பவும் கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க பத்தியா? அது வரைக்கும் எனக்கு தெரியும். ஆனா இன்னொரு மனசு பண்ணாதரான்னு சொல்லுது. ஏன்னா நீ அவ்வளவு ஆட்டம் ஆடிட்ட தமிழ். உன் ஆட்டத்தெல்லாம் அடக்க வேணாமா? இதோ இப்பவே போறேன். உனக்கும் எங்க குடும்பத்துக்கான மொத்த உறவையும் முடிச்சிடுறேன். நீங்க ரொம்ப நல்லவர் மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணிருக்கீங்க. அதுவும் யார் கூட சேர்ந்து? அந்த குறிஞ்சிநாதன் கூட. எது குறிஞ்சிநாதனா? நான் அவன் கூட எல்லாம் சேரவே இல்லையே. அந்த ஜனகாம்பாளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, மொத்தமா போய் சேர்ந்துருவான்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்த. உழைச்சி வந்துட்டாலேயா? இந்த ஜனாவோட உயிரை எடுக்கதான் பிறந்திருக்கா இந்த கணேச.